உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில நேற்றைய தினத்துல அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி, அப்பதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் விடுவிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இருதயத்தில் வைத்தார். அப்புறம் தேடி பார்க்கும்போதுதான் எரேமியா 39:18 ஸ்தோத்திரம் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன்கிற அந்த வார்த்தை என் இருதயத்திலே தொடுதலாய் இருந்தது. சரி, இந்த வார்த்தையை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை குறித்து சிந்திக்க நேற்றைய தினத்தில் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன பண்ணுவோம்? சிந்தித்து நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்வோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 50:15 வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கேயும் கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆபத்து காலம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91 ஆமே சோத்திரம் 15வது வசனம் நினைக்கிறேன். சோத்திரம் அதை 14 நினைக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். போதும், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிட்டால் விடுவிப்பேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே சோத்திரம். எரேமியா 39:18 வாசிக்கும் போது நான் உன்னை நிச்சயமாகவே என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்று சொல்லுவோமானால் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அப்படின்னா ஆமே சோத்திரம் பட்டயத்துக்கு இரையாகும்படியான ஒரு மரண போராட்டம், ஒரு விதமான மரண போராட்டம், அது ஒரு யுத்தகலமா இருக்கலாம், இல்ல ஆமே சோத்திரம் வியாதியின் உச்சமா இருக்கலாம், இல்ல எந்த சூழ்நிலைகள் விபத்து காரியங்களா இருக்கலாம். எப்படியும் ஆமே சோத்திரம் பட்டயத்திற்கு இரையாகிறதை போல இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வருகின்ற வேளையிலே இரட்சகர் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு என்ன ஆகுவதில்லை? இரையாவது இல்லை. நீ என்னை எதற்காக அதை செய்கிறானா? நீ என்னை நம்பினபடியினாலே உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நம்முடைய ஜீவனுக்கே மோசம் உண்டாகிறதை போல ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டால், நம்முடைய உறவுகளை சூழ்ந்து கொண்டால், ஆமீன், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நமக்கு ஜீவன் கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் என்று தெய்வம் என்ன பண்ணியிருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதத்துல சில காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22 31 முடிய உள்ள வசனங்களை மைக்கேல். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரைகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று.
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. போதும், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபு யாப்போக்குங்கிற ஆற்றை கடந்து வரும்பொழுது ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். ஏசா 400 மனிதரை கூட்டிக் கொண்டு தன்னை எதிர்கொள்ளும்படி என்ன பண்ணுகிறான், கடந்து வருகிறான் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அவனுக்கு பயம் உண்டாயிற்று. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம்? இப்படி ஏசா 400 பேரை திரட்டி கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை அழித்து போடும்படியா என்ன பண்ணுகிறான், கடந்து வருகிறானே என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. ஏன்னா மனைவி பிள்ளைங்க ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் நஷ்டப்படுத்தி விடுவான். ஆமென் ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் சவதரித்தது சம்பாதித்தது எல்லாவற்றையும் அவன் அழித்து போடுவான். கடைசியாய் நம்மளையும் கொன்று போடுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கிறதே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து எல்லாரையும் ஆற்றுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த புறமாய் அப்புறப்படுத்திட்டு அவன் தனித்து தேவனோடு என்ன பண்ணுகிறான், போராடுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவன் ஏசாவை விட்டு வரும்போது அவன் சொன்னான், உன்னை கொலை செய்யாம என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படிங்கிற ஆமென் ஸ்தோத்திரம் கொலைவெறியோடு கூட இருக்கிறான் ஏசா. இப்ப அந்த மனுஷன் தான் 400 பேரை திரட்டி கொண்டு என்ன பண்ணுகிறான், ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபை எதிர்கொள்ளும்படியாய் கடந்து வருகிறான். அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது யாக்கோபு பார்க்கிறான், அவன் பிந்து தனித்து இருந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறான், மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணணும், என்னை காப்பாற்றணும், என்ன பண்ணணும், அவன் இந்த சூழ்நிலைக்கு என்ன தப்புவிக்கணும், உம்மை தவிர விடுவிக்க யாராலும் முடியாது என்று சொல்லி இரவெல்லாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறான், போராடுகிறதை பார்க்கிறோம். போராடி 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 ஜெபிக்கிறான். கடைசியில் ஆண்டவரும் என்ன பண்ணுகிறார், சோதனை என்னை விடு, நான் என்ன பண்றேன், போகணும், பொழுது விடிய போகிறது என்று சொல்லி. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய என்ன பண்ண போகிறது இல்லை, உண்மை நான் விட போகிறேன். ஏன்னா அடுத்து வருகிற சோதனை அப்படி ஒரு சோதனை, மரண சோதனை. தான் மட்டுமல்ல, குடும்பம், பிள்ளைகள், இதுவரை சம்பாதித்த ஆஸ்தி எல்லாம் ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ண போகுது, எல்லாம் அழிஞ்சு ஆமென் ஸ்தோத்திரம் நிர்மூலமாக போகுது. அதனால என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறான், அங்கலாய்க்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவர் கேட்ட துணி ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய தகப்பன் யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக் ஒரு முறை கேட்டார், உன் பேர் என்ன? அவன் சொல்றான், சோத்திரம் என் பேர் ஏசா என்று சொன்னான். ஆமென் ஸ்தோத்திரம் அந்த துணியில கேட்கும் போதுதான் அவனுடைய இருதயம் நொறுங்குகிறது. ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஏசான்னு சொன்னேன் ஆண்டவரே, இல்லை நான் யாக்கோபு என்று சொல்லி அந்த இடத்துல தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுகிறான், தன்னுடைய தவறுக்காக, தன்னுடைய மீறுதலுக்காக, தன்னுடைய குற்றத்திற்காக, தன்னுடைய அக்கிரமத்திற்காக தேவ சமூகத்திலே அங்கலாய்த்த போது தேவன் இறங்கி அவன் குற்றங்களை மன்னித்து ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். யாக்கோபு தேவனை நம்பினபடினால்தான் இந்த ஆபத்துக்கு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டது, தப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை தேவனை நோக்கி பார்க்கலைனா, யாக்கோபுடைய வாழ்க்கையில எவ்வளவோ குற்றங்கள் இருக்கு, குறைவுகள் இருக்கு, தவறுகள் இருக்கு, மீறுதல் இருக்கு. ஆனா அந்த யாக்கோபுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷ காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனை நம்பி இருக்கிறான். யாரை நம்பி இருக்கிறான்? பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில 1000 குறைவுகள் இருந்தாலும் தேவனை விடாமல் அவரை மாத்திரம் நம்பி இருப்பீர்களானால் உங்களை விடுவிப்பது நிச்சயம்.
அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் சரிதான், அந்த யாக்கோபு தேவனை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆமை சோத்திரம், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார். நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் எவ்வளவு சாட்சிகள் உண்டு, ஒவ்வொருடைய வாழ்க்கையில சாட்சிகள் உண்டு. எவ்வளவு பலவீனங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்திருக்கு. ஆமை சோத்திரம், எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்திருக்கு. கர்த்தரை நோக்கி பார்த்த போதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் அந்த பிரச்சனையிலிருந்து, வியாதியில் இருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கி தொடர்ந்து தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இனி வருங்காலங்களிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடினாலே அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நம்பலைனாதான் போச்சு. சவுலுங்கிற தேவ மனிதனை பார்க்க முடியும், அபிஷேகம் பெற்ற மனிதன் தான், இஸ்ரவேலன் தான், பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஆனா கடைசி நாட்கள்ல சோத்திரம் தேவனை நம்புகிற இடத்துக்கு என்ன பண்ணல? கடந்து போகல. பாருங்க, தேவனை நம்புகிற இடத்துல காரணம் என்ன தெரியுமா? காலதாமதம் ஆகுது. தேவனிடத்துல விசாரித்து பார்க்கிறான், தேவனிடத்துல ஜெபித்து பார்க்கிறான், ஆனா பதில் காலதாமதம் ஆகிறது. ஏன் காலதாமதம் ஆகிறது? அவன் கர்த்தரை விட்டு தூரமாய் நிற்கிறான். கடந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அதனால சோத்திரம் கடைசி உச்சக்கட்ட பிரச்சனையில தேவ சமூகத்துல ஜெபித்த போது அவனுக்கு சொப்பனத்திலாகிலும் கர்த்தருடைய வார்த்தை மறு உத்தரவு என்ன பண்ணல? வெளிப்படல. ஊழியக்காரனும் இல்லை. சாமுவேல் என்ன பண்ணி போனார்? மரித்து போனார். என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதற்காக குறி கேட்க போயிட முடியுமா? அதற்காக சோத்திரம் பாகாலை தேடி போயிட முடியுமா? அதற்காக சோத்திர விக்கிரகங்களை தேடி போயிட முடியுமா? அதற்காக மந்திரவாதங்களை தேடி போயிட முடியுமா? கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பம், தேவனை அறிந்த குடும்பம், சத்தியத்தை அறிந்த குடும்பம், பலவீனங்கள்ல பாதிக்கப்பட்ட போது சோத்திரம் நான் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு அனுப்பி வைத்து, ஆவிக்குரிய சபைக்கு போய் அவங்க வாழ்க்கை மீட்கப்பட்டது. பலமான பொல்லாத ஆவியினுடைய போராட்டம், அது கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவர் விடுவிச்சு அற்புத சுகத்தை தந்தார். அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க? சபைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கின்ற போது சோத்திர பிள்ளையுடைய திருமண காரியம் என்று வருகிறது. அப்படி வரும்போது சொந்த பந்த உறவு என்ன பண்ணுது? ஒரு நெருக்கத்தை கொடுக்குறான். நீ அப்படியே போயிட்டா சோத்திரம் உனக்கு சொந்த வேண்டாமா, உறவு வேண்டாமா? சோத்திரம் நம்மளோட வாப்பா, சோத்திரம் நம்ம பாரம்பரியத்துக்குள்ள என்ன பண்ணணும்? காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதனால சபையுடைய அனுபவத்தை விட்டுட்டு, சபை போகிறதை விட்டுட்டு மீண்டுமாய் பாரம்பரியத்திற்குள்ள ஆர்சிக்குள்ள வந்து சோத்திரம் பையனுக்கு என்ன பண்றாங்க? பெண் தேடுறாங்க. சோத்திரம் அதுல பலவிதமான நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அப்படி நஷ்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. தேவனை விட்டுட்டு சோத்திரம் எவ்வளவுதான் இந்த பூமியில நன்மை கிடைக்கும்னு தேடினாலும் அந்த நன்மையை நாம் என்ன பண்ண முடியாது? எட்டி பிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில 1000 பலவீனங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அதையெல்லாம் சரிபடுத்தி கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனா தேவனை விட்டுறக்கூடாது. தேவன் கொடுத்த ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த காரியங்கள் ஒரு பாருங்க சோத்திரம், பட்டம் பறக்கும். காற்று பலமாய் வீசும்போது, வித்தியாசமா வீசும்போது அது பலமா ஒரு மாதிரி சுத்தும். கீழே இறங்குற மாதிரி இருக்கு, மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படியோ சோத்திரம் கீழே இருந்து இயக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை சோத்திரம் சரியான நிலைமைக்கு நேராக கொண்டு வருவாங்க. ஒருவேளை இன்னொரு பட்டத்தோடு சிக்கிற மாதிரி இருந்தா, இல்ல சோத்திரம் வேற கட்டடத்துல மோதுகிற மாதிரி இருந்தா, இங்கேருந்து இயக்கிறவங்க அதை எப்படியாவது என்ன பண்ணுவாங்க? சரியான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமா இருக்காது. ஆனா கயிறு அந்து போச்சுன்னா, அந்த பட்டம் விடுற அந்த கயிறு சோத்திரம் துண்டிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அதை கட்டுப்படுத்த முடியுமா? அதோடைய நிலைமைகள் எங்க போய் நிற்கும்? பரிதாபமாய் போய் விழும். சோத்திரம் எங்கேயாவது போய் என்ன பண்ணிரும்? சோத்திரம் நிறைய இடத்துல பார்க்கலாம், கரண்ட் கம்பியில மாட்டி கிடக்கும், இல்லைன்னா முள்ளு மரத்துல மாட்டி கிடக்கும். சோத்திரம் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு நேராய் கடந்து போகும். கர்த்தருடைய கிருபையினால நம்ம சோத்திரம் இந்த பூமி வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். சோத்திரம் அவருடைய அந்த கயிறு தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கு. தேவனோடு ஒரு நம்பிக்கையின் மூலியமாக, ஐக்கியத்தின் மூலியமாக இணைக்கப்பட்டு, இது ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது? துண்டிக்கப்பட்டுறக்கூடாது. காற்று வீசினாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சரிபடுத்தி நம்மளை என்ன பண்ணிடுவார்? கொண்டு போய் சேர்த்துருவார். ஆனா தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா பெரிய பாதிப்பு என்னாகும்? உண்டாயிரும். பாருங்க சோதரா, அந்த மனிதர் கடைசியில பல பாதிப்புகளை சந்திச்சு கடைசியில ஒரு மனுஷன், சொந்தக்காரன், ஊருக்காரன், உறவுக்காரன் சொன்னா, சோத்திரம் ஒரு விக்கிரக கோயிலுக்கு போய் சூடத்தை பத்த வச்சு, சோத்திரம் இப்படி காரியங்களை நீ செஞ்சினா சோத்திரம் பிள்ளைக்கு உடனே என்ன ஆயிரும்?
திருமணம் ஆயிரும். பாருங்க சோத்திரம், கால தாமதமாகுதேன்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுதான் சோத்திரம். அதுக்கப்புறம் சோத்திரம், பிசாசின் போராட்டத்தினால் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. ஆமை சோத்திரம், அந்த பாதிப்புக்குள்ளே சோத்திரம் இந்நாள் வரைக்கும் காணப்படுகிறார். ஆமை சோத்திரம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால மீண்டும் வந்து ஆலோசனை கேட்டு அது செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி ஆமை சோத்திரம் ஜெபித்து இப்போ அந்த பாதிப்புகளில் பரவாயில்ல. ஆமை கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமை சோத்திரம். அப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், சத்தியத்தை அறிந்தவங்க தான். ஆனால் காலதாமதமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சோத்திரம், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு போவோமானால் ஆமை சோத்திரம், நம்மளை ஒருவராலும் விடுவிக்க முடியாத இடத்துல போயிடுவோம். நம்மளை ஒருவரும் விடுவிக்க முடியாது. சவுலை யாராலும் என்ன பண்ண முடியல, விடுவிக்க முடியல. அவன் தேவனை விட்டுட்டு பரிகாரியை தேடி போனான், குறி சொல்லுகிறவர்களை தேடி போனான், குறி கேட்டும் பார்த்தான், காரியம் நடக்கல. கர்த்தர் சொன்னார், ஆமை சோத்திரம், என் மேல் நீ நம்பிக்கை வைக்காமல் இந்த குறி கேட்கும்படியாய் கடந்து போனது நிமித்தமாய், இதன் நிமித்தமாய் இந்த யுத்தத்திலே சாகவே சாவாயின்னு சொன்னார். அல்லேலூயா சோத்திரம். பதில் வருது வரல. ஆமை சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் இருக்கு, போட்டு. ஆனா அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையை சாகிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அப்படி இருப்போமானால் நாம் விடுதலையாக்கப்படுவோம். அல்லேலூயா சோத்திரம். சவுலுக்கு சாமுவேலோடு உள்ள ஐக்கியம் கட்டாயிருச்சு சோத்திரம். ரெண்டாவது, தேவனை விசுவாசித்து பிடித்திருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையும் அவரை விட்டு நீங்கினர். இது நிமித்தமாக தான் அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியை அவை கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தூங்கிடக்கூடாது. தேவனை நம்புகிறதை விட்டு வேற எந்த காரியத்திற்கும் நேராய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தை விட்டும் பின்வாங்காதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி இருப்போமானால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். ஆமை சோத்திரம். ஏசாவுடைய விஷயத்துல யாக்கோபு தவறு செய்தது உண்மைதான், அதன் நிமித்தமாய் பெரிய பாதிப்பு வருகிறது உண்மைதான். ஆனாலும் தேவனை நம்பி இருந்ததுனால ஆண்டவர் அந்த பெரிய ஆபத்துக்கு அந்த யாக்கோபை, அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, அவன் சம்பாதித்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஏசாவுடைய கைகளுக்கு ஆமை சோத்திரம் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஆதியாகமம் 34வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களே. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அந்த யாக்கோபுடைய மகள் தீனாள் அந்த ஊரை சுத்தி பார்க்கிறேன்னு சொல்லி போனவ, அவளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எப்படியாவது சோத்திரம் தீனாளை திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி அந்த பட்டணத்தின் என்ன பண்ணுகிறான் சோத்திரம், அந்த பட்டணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நபர் ஆமை சோத்திரம் திருமணம் முடிக்கிறேன்னு சொல்றான். ரைட், நல்லது. ஆனா உடனே இவங்க சொல்றாங்க, நாங்க அந்நிய மனிதர்களோடு என்ன பண்றதில்ல, விவாகம் பண்ணுகிறதில்ல. அதனால நீங்கள் எங்களை போல ஆமை சோத்திர விருத்த சேதனங்கிற இடத்திற்குள் வருவீர்கள், ஆனால் என்ன பண்ணலாம், நீங்க பெண் கொடுக்கலாம், நாங்களும் பெண் எடுக்கலாம், நீங்கள் எங்களோடு கூட என்ன பண்ணலாம், தொழில் செய்யலாம் என்று சொல்லி காரியத்தை சொல்லி எல்லாரும் பாருங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விருத்த சேதனத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில யாக்கோபுடைய 12 புத்திரர்கள 2 பேர், ஒன்னு சிமியோன், இன்னொருத்தன் லேவி, 2 பேர் அந்த பட்டணத்துக்குள்ள பாஞ்சு பட்டயத்தை எடுத்து அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டான், வெட்டி சாச்சிட்டான். பட்டணத்திற்குள்ள ஒரு ஆண்கள் உயிரோடு இல்லை, எல்லாத்தையும் கொன்னுட்டான். 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள்.
நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அல்லேலூயா. ஏன்னா சுற்றிலும் பட்டணம், 2 பட்டணம் இருக்கு. ஒன்னு கானானியர்கள் இருக்கிறான், இன்னொன்னு பெரிசியர்கள் இருக்கிறான். இவங்க ஒரு பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெரிய பயங்கரத்தை செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கிராமத்துக்குள்ள போய் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தீமையை செஞ்சுட்டு வந்துட்டா, அவனுடைய சொந்த பந்தம் உறவு பக்கத்து பட்டணத்துக்குள்ள இருப்பாங்க, பக்கத்து கிராமத்துல இருப்பாங்க. உடனே தகவல் கொடுத்து அவங்க மூலியமா பெரிய பாதிப்பினாகும் உண்டா. இது போல ஒரு பட்டணத்துக்குள்ள போய் ஒரு கிராமத்துக்குள்ள போய் இவங்க சிமியோனும் லேவி என்ன பண்ணிட்டாங்க, ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டுட்டாங்க. ஒருத்தரை விட்டு வைக்கல, எல்லாரையும் கொன்னுட்டாங்க. உடனே சோத்திரம் யாக்கோபு சொல்றான், சோத்திரம் இந்த கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்து போட்டுட்டீங்களப்பா. சோத்திரம் எவ்வளவு நற்சாட்சியாய் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். சோத்திரம் அந்த நற்சாட்சி என்ன பண்ணிட்டீங்க, அந்த வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து சோத்திரம் எனக்கு எதிராக வந்து நின்னாங்கன்னா, அவன் சோத்திரம் என்னையும் என் குடும்பத்தை அழித்து போட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் கலங்கி நிற்கிறான். அப்படி ஒரு போராட்டத்தை சந்திக்கிறான் யாக்கோபு. அல்லேலூயா. இது பிள்ளைகள் செய்த தவறினாலே வந்த விளைவுகள். அப்ப சுற்றில் இருக்கிற பட்டணத்தார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்களே சொல்லி அவங்க துணை நிற்பாங்களே. இன்னைக்கு சோத்திரம் இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா துணை நிற்கிறது, உக்ரைனுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது, துணை நிற்கிறது. அப்படி துணை நிக்கல அப்படின்னா சோத்திரம் ஈஸியா எதிராளிகள் என்ன பண்ணிடுவாங்க, வீழ்த்திட்டு போயிருவாங்க. ஆமை சோத்திரம் சில நாட்களுக்குள்ள ரஷ்யா உக்ரைனை என்ன பண்ணிருக்கும், வீழ்த்தி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். அமெரிக்கா துணையாய் நிற்கிறதுனால 1000 நாட்களை தாண்டியும் இன்னும் உக்ரைனை என்ன பண்ண முடியல, முழுவதுமாய் கைப்பற்ற முடியல. அவங்க எதிர்பார்த்த இலக்கை அவங்களால என்ன பண்ண முடியல, அடைய முடியல. அப்ப ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவி செய்யறாங்க இல்லையா. இது போல சோத்திரம் அந்த பட்டணத்துல ஒரு தீமைனா அடுத்து பக்கத்துல இருக்கிற பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி இவர்களை அழிக்கும்படி தீவிரமா எழும்பி வருவார்களே என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுகிறான், அஞ்சி நடுங்குகிறான். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், ஆனாலும் யாக்கோபு தேவனை நம்பி இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க 35வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களே. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யாக்கோபு தேவனை நம்பி இருந்ததனால ஆண்டவரே பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறுகளை என்ன பண்ணிட்டாங்க, செய்துட்டாங்கப்பா. அதன் நிமித்தமாய் ஒரு பெரிய ஆபத்து. ஆமை சோத்திரம், நான் கொஞ்ச ஜனமா இருக்கிறேன், எல்லாரையும் வாரிக்கொண்டு போக முடியாது. என்ன பண்ண போறாங்க, கானானியர் வரப்போறாங்க, பெரிசியர்கள் வரப்போறாங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி யாக்கோபு அங்கலாய்த்த போது யாக்கோபுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பின்பு பிரயாணமாய் புறப்பட்டார். ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து வாசம் பண்ண முடியாது, அதனால அவங்க பிரயாணமாய் புறப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்த கானானியரும் பெரிசியர்களும் ஆமை சோத்திரம் இவர்களை பின்தொடராதபடி அந்த பட்டணத்திற்கு தேவனால் உண்டான பயங்கரத்தின் நிமித்தமாய் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அல்லேலூயா. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. யாக்கோபை இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தெல்லாம் என்ன பண்ணார், தெய்வம் விடுவித்தார். காரணம் அவர்கள் தேவனை நம்பி இருந்ததினாலே, தேவனை நோக்கி பார்த்ததினாலே. இப்படிப்பட்டதான மரண போராட்டத்திற்கு பட்டயத்திற்கு அவர் என்ன பண்ணார், இவர்களை தப்புவித்தார். இவர்களுடைய ஜீவன் ஆமை சோத்திரம் கொள்ளை பொருளாய் கிடைத்தது. அல்லேலூயா. சோத்திரம் யாக்கோபுடைய வாழ்க்கையில குற்றம் இருந்தது உண்மைதானே, யாக்கோபுடைய வாழ்க்கையில தவறு இருந்தது உண்மைதானே. ஆனாலும் சோத்திரம் அவங்க செய்த தவறுக்கு ஏற்ற ஒரு தண்டனை கடந்து வராதபடிக்கு தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை நம்பி இருந்ததனாலே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ குறைவுகள் இருக்கு, உண்மைதான், குற்றங்கள் இருக்கு, தவறுகள் இருக்கு. ஆனா தேவனை நம்பி இருக்கிறதுனால ஆமை சோத்திரம் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொண்டாலும், மரண போராட்டத்திற்குள்ளே சிக்கிக்கொண்டாலும், மரண பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கொண்டாலும் அவர் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். யாக்கோபுடைய வாழ்க்கையில 2 மரண போராட்டத்தை சந்திக்கிறார். ஒன்னு ஏசாவின் மூலியமாய் வருகிற ஒரு மரண போராட்டம், இன்னொன்னு கானானியர் பெரிசியர் மூலியமாய் வருகிற ஒரு பெரிய பயங்கர சூழ்நிலை. ஆனா தேவனை நம்பி இருந்ததுனால தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து என்னவனா விடுதலை ஆக்கினார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இரட்சகரை நம்பி இருப்பீர்களானால் கிருபையாய் தேவன் விடுதலை ஆக்குவார், உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிராளியுடைய பட்டயத்திற்கு உங்களை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜீவன் கொள்ளை பொருளாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். நிச்சயமாய் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னொரு தேவ மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களை மரணத்திலிருந்து விடுவித்தார். இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வண்ணமாய் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 19, 20, 21 3 வசனம். வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். போர்த்திபாவுடைய மனைவி என்ன பண்ணுகிறா, பொய்யான ஒரு குற்றச்சாட்டை யோசேப்பு மேல வைக்கிறார். அப்படி வைக்கிறதுனால அந்த போர்த்திபான் கேட்டு என்ன பண்ணுகிறான், அடுத்து என்ன செய்யறான் பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். பாருங்க, தப்பு செய்யல, ஒரு குற்றமும் செய்யல, ஒரு தீமையும் அவன் வாழ்க்கையில கடந்து வரல. ஆனா பொய்யான குற்றம் சாட்டப்பட்டதுனாலே அவனுக்கு ராஜாவினாலே கட்டளை உண்டாகி அவன் சிறையில என்ன பண்ணுகிறான்,
தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை பொய்யான குற்றச்சாட்டுல எங்க தூக்கி போட்டாச்சு? சிறையில போட்டாச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவன் சிறைக்குள்ள இருந்தாலும் ஆமை சோத்திரம், அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே ஆமை சோத்திரம், தேவனாகிய கர்த்தரும் அந்த சிறைக்குள்ளே அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை. நம்ம எவ்வளவு உபத்திரவத்திற்குள்ள இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு மத்தியில இரட்சகரும் நம்மளோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்மளை விட்டு தூரமாய் போயிட்டாரு, ஆமை சோத்திரம், நம்மளை கை விட்டுட்டார், நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆமை சோத்திரம், அவர் நம்மளோடு தான் இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் விலகாதவரா இருக்கிறார். அந்த சிறைச்சாலைக்குள்ளே யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். அதே பிரச்சனைக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளோடு என்ன பண்ணுகிறார்? கூட இருக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 105 ஆமை சோத்திரம் 17, 18, 19 வாசிங்களே. அந்த சிறைக்குள்ள எப்படி இருந்தாருங்கிறத நாம் பார்ப்போமானால், கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சிறையில சும்மா இல்ல, கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவனுடைய பிராணன் இரும்பில என்ன பண்ணுது? அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கால்கள்ல விலங்கு போட்டு அவருடைய ஜீவன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சிறைக்குள்ளதான் இந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இது போல ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். எங்கிட்டு நகர முடியலையே, எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனையா இருக்கிறதே என்று சொல்லி. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமை சோத்திரம், அவனை புடமிடு, அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன பண்ணுச்சான்? புடமிட்டது. அந்த சூழ்நிலைகள் அவனை உருவாக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். எதற்காக தெரியுமா? நம்மளை உருவாக்குவதற்காக. சில குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், கணவனுடைய சூழ்நிலைகள், குடும்ப உறவுடைய சூழ்நிலைகள், சமுதாயத்தின் சூழ்நிலைகள், ஆமை சோத்திர, நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியாதானே இருக்கு. ஆனாலும் பாதிப்பு வருகிறதே, பிரச்சனைகள் வருகிறதே, அது உச்சத்திற்கு கடந்து போகிறதே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் அங்கலாய்ப்போம். ஆனாலும் தேவன் ஆமை சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக அவருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நாம் உருவாக்கப்பட்டதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 40:14 வசனத்தை வாசிங்களே. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். 2 பேர் என்ன பண்றாங்க? ஆமை சோத்திரம், ராஜாவுடைய சமூகத்தில் வேலை பார்த்தவங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாகி. ஆமை சோத்திரம், ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாகி. அதாவது ஒருத்தன் சமையல்காரன், இன்னொருத்தன் திராட்சை ரசம் கொடுக்கிறவன். ஆமை சோத்திரம். இதுல 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் ராஜாவை கொல்லும்படி என்ன பண்ணிட்டாங்க? திட்டம் பண்ணி செயல்பட்டு இருக்கிறான். இது ராஜாவுக்கு தெரிய வரும்போது இவங்க 2 பேரையும் சிறையில தூக்கி போட்டாச்சு. இப்படி சிறையில இருக்கும்போது சோத்திரம், யோசேப்பு அந்த இடத்துல அந்த தலைவனுடைய தயவு கிடைச்சதுனால வர்ற சிறை கைதிகள் எல்லாம் பராமரிக்கிற இடத்துக்கு வருகிறான். அப்படி பராமரிக்கிற இடத்துக்கு வரும்பொழுது ஆமை ஸ்தோத்திரம், இவங்க 2 பேரும் சொப்பனத்தை காண்கிறாங்க. அப்படி சொப்பனத்தை காணும் பொழுது அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தை இந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறான்? சொல்லுகிறான். ஆமை சோத்திரம், பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ விடுதலையாகி மீண்டும் உன் ஸ்தானத்துல போய் என்ன பண்ணுவ? நிற்பாய். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், சுயம்பாயி கேட்கிறான், சோத்திரம், என்னுடைய சொப்பனை இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, நீ 3 நாள்ல என்ன பண்ணுவாய்? ஆமை சோத்திரம், உன் வாழ்க்கை முடியும், சிறைச்சேதம் செய்யப்படுவாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சொன்ன சொப்பனத்தின்படியே காரியம் நடக்குது. அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல தான் இந்த காரியத்தை சொல்லுகிறான். நீ விடுதலையாக்கப்படுவாய், உன் ஸ்தானத்தில் மீண்டும் கடந்து போவாய். அப்படி நீ கடந்து போகும் பொழுது ஆமை சோத்திரம், நான் எந்த தப்பும் செய்யல, நான் இந்த சிறையில இருக்கிறேன், நீ ராஜாவிட்ட சொல்லி என்ன பண்ணணும்? விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த மனுஷனிடத்துல சொல்லுகிறான். பாருங்க சோத்திரம், யோசேப்பு தேவனை நம்பி இருக்கிறார்.
ஆனா சூழ்நிலைகள் வரும்போது சில தடுமாற்றங்கள் என்ன ஆகுது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருகிறது. யோசேப்புக்குள்ளும் கடந்து வருகிறது. தேவனை நம்பி இருக்கிற தேவ மனிதன் தான், தேவன் தான் அந்த பகுதியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர முடியும். ஆனாலும் இந்த இடத்திலே மனிதன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள் கடந்து வந்தது. தேவன் தான் அழைத்திருந்தார். அழைத்து போன இடத்துல பஞ்ச காலம் வரும்பொழுது ஆமை சோத்திரம் எகிப்தை நோக்கி கடந்து போக முடியாது என்ன பண்ணுகிறார்? அவருடைய வாழ்க்கையின் விசுவாசம் தடுமாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலும் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது? தடுமாற்றங்கள் உண்டாகிறது. 41வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 வருஷம் சென்ற பின்பு பாருங்க, அவன் 3 நாள்ல விடுதலையாகி ராஜஸ்தானத்துல மீண்டும் அந்த சோத்திர பானபாத்திரக்காரன் வேலை செய்யும்படி கடந்து போகிறான். ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கும்படியாக. ஆனா சோத்திரம் அவனுக்கு அந்த மேன்மை வந்தோடனே இந்த யோசேப்பை என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். சோத்திரம் மனிதனை நம்பும் பொழுது நிலைமை இதுதான். அவன் இன்னும் 2 வருஷம் சென்ற பின்பு என்று சொல்லப்படுகிறது. அப்ப சோத்திரம் இன்னும் 2 வருடம், அதுக்கு முன்னாலே எத்தனை வருடம் அந்த சிறைக்குள்ள இருந்தார்னு தெரியல. ஆமை சோத்திரம் இந்த சூழ்நிலை சம்பவித்ததற்கு பின்பதாக அப்பா நீ ராஜாவிட்ட சொல்லி எப்படியாவது என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி மனித தயவை நம்பின போது அந்த மனித தயவு அந்த சோத்திர காரியங்கள் விடுவிக்கல. ஆமை சோத்திரம் இன்னும் 2 வருடம் என்ன பண்ணுகிறார்? சிறைக்குள்ளதான் காணப்படுகிறார். மனிதர்களை நம்புகிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது? விடுதலையாக்கப்படாது. பக்கத்துல சொல்லுங்க, மனுஷனை நம்பாதீங்கன்னு சொல்லுங்க. மனுஷனை என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை நம்பாதீங்க. ஆமே ஸ்தோத்திரம். நம்முடைய கடமை பிள்ளைகளை ஆளாக்கி விடணும். பெற்றோர்லாம் கவனிக்கிறீங்களா? காது இருக்கிறவங்க கவனிங்க. என் பிள்ளை கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சீங்கன்னா கஞ்சி கிடைக்காது. கஞ்சி என்ன பண்ணாது? கிடைக்காது. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆழமா இருதயத்துல பதித்து கொள்ளுங்க. சோத்திரம், யார் என்னை மறந்தாலும் கைவிட்டாலும் இரட்சகர் இயேசு மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் எனக்கு கஞ்சி ஊத்துவார்னு சொல்வீர்களானால் சாகர வரைக்கும் அவர் உங்களுக்கு கஞ்சி ஊத்துவார். அல்லேலூயா. இல்லப்பா சோத்திரம் எனக்கு சொத்து இருக்கு, சோத்திரம் வீடு வாசல் இருக்கு, பென்ஷன் வருது, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவைகளின் மீது நம்பிக்கை வைப்பீர்களானால் ஆமை சோத்திரம் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தும். அந்த நம்பிக்கை நம்மளை என்ன பண்ணும்? வெட்கப்படுத்தும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சோத்திரம் எவ்வளோ பேர் இதெல்லாம் நம்பி சோத்திரம் நஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது? சோத்திரம் வீடு வாசல் இருக்கு, காசு பணம் இருக்கு, ஆமை சோத்திரம் வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, பென்ஷன் வருது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இதுல எதுல நம்பிக்கை வைத்தாலும் நஷ்டம் அடைகிறது உறுதி. நஷ்டம் அடைகிறது உறுதி. இந்த மனுஷன் நம்ம நாள்ல எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லி இருக்கிறான் பாருங்க. சோதரம் 3 நாள்ல நீ விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் உன் ஸ்தானத்துல நீ உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு என்ன பண்ணுவாய்? திராட்சை ரசத்தை கொடுப்பாய். அப்பொழுது நீ என்னை நினைச்சு என்ன பண்ணிரு, எனக்கு ஒரு நன்மை செய்யும் சொல்லுகிறான். சொன்னபடியே நடக்குது. 3 நாள்ல விடுதலையாக்கப்படுகிறான். மீண்டும் அவன் அதே ஸ்தானத்துக்கு போய் என்ன பண்ணுகிறான்? உயர்த்தப்படுகிறான். ஆனாலும் மறந்துட்டான். ஆனாலும் என்ன பண்ணிட்டான்? மீண்டும் 2 வருடம் ஆமை சோத்திரம் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். சோத்திரம். அப்ப இந்த மனுஷன் மறக்கும் போது உங்க பிள்ளை மறக்காதா? பிள்ளை மறக்குமா? மறக்காதா? மறக்க வைப்பார். உங்களுடைய நம்பிக்கை பிள்ளை மேல் இருக்குமானால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் மேலெல்லாம் நீங்க நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, தேவனை தவிர யார் மேல நம்பிக்கை வைத்தாலும் ஆமை சோத்திரம் அவங்க நம்மளை சோத்திரம் நினைக்கும்படியான சூழ்நிலை வந்தாலும் தேவன் மறக்கும்படியான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா. அதனால சோத்திரம் மனுஷனை நம்பாதீங்க. சோத்திரம் கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்குது. ஆமை சோத்திரம் நமக்கு சில சோர்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்களுடைய நம்பிக்கை யாராதான் இருக்கணும்? இரட்சகர் இயேசுவாதான் இருக்கணும். அப்ப அந்த நம்பின மனுஷன் கைவிட்டுட்டான். ஆனா கர்த்தர் யோசேப்பை நினைக்கிறார். நினைத்த மாத்திரத்திலே சிறையிலிருந்து அவனை தூக்கி என்ன பண்ணுகிறார்? கோபுரத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். 41:14 வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சாருங்க. சோத்திரம் இவனை சிறையிலிருந்து என்ன பண்ணணும்?
வெளியில கொண்டு வரணும் கர்த்தர் முடிவு பண்ணினார். முடிவு பண்ணின மாத்திரத்திலே பார்வோனிடத்திலே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பத்தியில தீவிரமாய் கர்த்தர் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சிட்டா கால தாமதமாய் அல்ல, தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். இன்னைக்கு மனிதர்களை நம்பி 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 தான் அநேக நஷ்டங்கள், கால தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தின் மீது முழு நம்பிக்கை வைப்போமானால் காரியத்தை கர்த்தர் அதி தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி கொடுப்பார். எப்ப கர்த்தர் காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றி கொடுப்பார் தெரியுமா? கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கும் போதுதான். கர்த்தர் மேலதான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யலாம். மற்றபடி நம்ம விருப்பப்படி காரியங்களை செய்து மனிதர்களை நம்பி கடந்து போவோமானால் ஆமை சோத்திரம், நிச்சயமாய் கால தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தரே ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் செய்யும் பொழுது அது தீவிரமாய் அந்த சிறையில் இருந்து இரட்சகர் யோசேப்பை விடுவிக்கிறார். அல்லேலூயா. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். எப்படிப்பட்ட சிறையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறை அனுபவத்தில் இருந்தால் சரி, வருடக்கணக்கா கிடக்கிறோம், ரைட். ஆனாலும் சோத்திரம், இரட்சகர் மாத்திரம் நினைச்சிட்டா அந்த சிறையிலிருந்து தீவிரமாய் நம்மளை என்ன பண்ணுவார்? விடுதலையாக்குவார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆமை சோத்திர பவுலும் சீலாவும் சிறையிலே தள்ளப்பட்டார்கள். பேதுரு சிறையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஆமை சோத்திர இவர்கள் எல்லாரும் ஆமை சோத்திரம் மனிதர்களை நம்பி இருக்கவில்லை, தேவனை நம்பி இருந்ததினாலே பொழுது விடியறதற்குள்ளே அந்த சிறையில் இருந்து இரட்சகர் என்ன பண்ணார்? பவுலையும் சீலாவையும் பேதுருவையும் கர்த்தர் விடுதலையாக்கி காண்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தேவனை நம்பினா தீவிரமாய் விடுதலையை கொடுப்பார். மனுஷனை நம்பினா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுவிக்கப்படவும் முடியாது. யோசேப்பு மனுஷனை நம்பின ஒரு சூழ்நிலை 2 வருடங்களுக்கு மேலாய் சிறைக்குள்ள கிடக்கிறார். ஆனா பவுலும் சீலாவும் பேதுரும் யாரை நம்புறாங்க? அவங்களும் சிறைக்குள்ள தானே போனாங்க. ஆனா தீவிரமாய் தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர்களை விடுதலையாக்கும்படி தேவ தூதர்களை அனுப்புகிறார். காரணம், அவர்கள் சிறைக்குள்ளே இருந்து ஆமை சோத்திரம் இந்த யோசேப்பை போல சோத்திரம் பானபாத்திரக்காரனை நம்பல. அவர்கள் ஸ்தோத்திரம் இரட்சகரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணார்கள்? பாடி துதித்து கொண்டு இருந்ததுனால சடுதியான ஆமை சோத்திரம் ஒரு காற்று வீசினது, பூமி குலுங்கினது, விலங்குகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. ஆமை சோத்திரம் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த சிறை காவலன் போய் அவனே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இரவோடு இரவா கூட்டிட்டு போய் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு நல்ல ஆகாரத்தை கொடுத்து பொழுது விடிவது மீண்டும் அந்த சிறைக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் சோத்திரம் அந்த சிறையின் அதிபதி என்ன பண்ணுகிறான்? ஆமை சோத்திரம் இவர்கள் ரோமர் என்று அறிந்து உடனே என்ன பண்றாங்க? விடுதலையாக்கும்படி கடந்து போறாங்க. இரவு சிறைக்குள்ளே போகிறார்கள். ஆமை பொழுது விடிந்ததற்கு பின்பதாய் சிறையை விட்டு வெளியில வராங்க. பேதுரு அப்படி அல்ல, இரவோடு இரவாய் தேவன் என்ன பண்ணுகிறார்? சிறையிலிருந்து விடுதலையாக்குகிறார். ஏன்னா சீசர்கள்லாம் ஆமை சோத்திரம் தேவனை நம்பி கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளா இருந்தா யார் வைக்கல பார்க்கணும்? எந்த போலீஸ் அதிகாரியை பார்க்கணும்? ஆமை சோத்திரம் இப்படி ஒரு வழக்கு வந்துருச்சே, இப்படி ஒரு காரியம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம்? சோத்திரம் இந்த வழக்கிலேருந்து இவரை விடுதலையாக்கணுமே. ஆமை சோத்திரம் இந்த சிறைக்குள்ள போட்டிருக்கிறாங்களே, யாரை பார்த்து சோத்திரம் அவங்கள பார்த்து அவங்களை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? இதுல தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா அவர்கள் ஆமை சோத்திரம் சிறையிலிருந்து விடுவிக்க முடியாத சிறையில அடைக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாகி தேவனிடத்திலே ஜெபித்தபடினாலே கர்த்தர் தூதனை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? 3 காவலையும் திறந்து அந்த சிறையில் இருந்து பேதுருவை விடுதலையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவனை நம்பினா எப்படிப்பட்ட சிறையில இருந்தால் நம்மளை என்ன பண்ணிடுவார்? தெய்வம் விடுதலையாக்கிடுவார். நிச்சயமாய் விடுதலை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர்
மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, பாருங்க, கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா தேவனுக்கு முன்னால மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். போதும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்றார், உன் காலம் முடிஞ்சிருச்சு, ஆமை சோத்திரம், எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்து, ஆமை சோத்திரம், இனி நீ என்ன பண்ண மாட்டாய், பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் தான் சொல்றார். தீர்க்கதரிசி மூலியமாய் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா சொன்ன மாத்திரத்துல ஆமை சோத்திரம் அவன் தேவன் மேல நோக்கி பார்க்கிறான். தேவன் மேலதான் அவனுடைய நம்பிக்கை இருக்கு. அவன் சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுகிறான், ஆண்டவரே சோத்திரம், கண்ணீரோடு ஜெபிக்கிறான். 3வது வசனத்திலே வந்துருது, ஆமை சோத்திரம், 4வது வசனம் நினைக்கிறேன், ஆமை சோத்திரம், பாதி முற்றத்திற்கு போகும் பொழுது என்ன பண்ணுது, ஆமை சோத்திரம், கர்த்தர் பேசி என் தாசனாகிய எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அதனால அவனை நான் குணமாக்குவேன் சொல், 15 வருஷத்தை என்ன பண்ணுகிறேன், கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி 3 நாள்ல உன்னை குணமாக்கி தேவாலயத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் சொல்லி சொன்னதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. மரண வியாதி, அததான் கேன்சர்னு இந்த நாட்கள்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட வியாதி, மரண வியாதியில எசேக்கியா பாதிக்கப்பட்ட போது ஆமை சோத்திரம், நல்ல மருத்துவரை தேடல, நல்ல வைத்தியரை தேடல, அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவனாலே குணமாக்க முடியும் என்று கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். அதனால கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அந்த மரண வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலை ஆக்கினார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். கர்த்தர் சொன்னாரே, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று சொல்லி. யாக்கோபுடைய வாழ்க்கையில மனிதர்களால் வந்த மரண போராட்டம், அதிலிருந்து தெய்வம் யாக்கோபை விடுதலை ஆக்கினார். அதை தொடர்ந்து யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சிறையின் அனுபவம், ஆமை சோத்திரம், அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து ஆமை சோத்திரம் என்ன பண்ணினார், ஆண்டவரை நம்பின போது ஆண்டவர் அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார். எசேக்கியாவுக்கோ வியாதியினாலே மரண போராட்டம், ஆமை சோத்திரம், மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை நம்பினபடினாலே ஆமை சோத்திரம், ஆண்டவர் இயேசு அவருக்கு அந்த மரண வியாதியிலிருந்து விடுதலை தந்து 15 வருடங்களை என்ன பண்ணுகிறார், கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப வேதத்துல இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பின போது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார், விடுதலை பண்ணி இருக்க. நம்முடைய வாழ்க்கை ஆமை சோத்திரம் நிச்சயமாகவே எப்படிப்பட்டதான பாதிப்புக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆமை ஸ்தோத்திரம் அநேகரை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அதுபோல ஸ்தோத்திரம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலை ஆக்கினார். ஆமை சோத்திரம், மரித்தவர்களை மரணத்திலிருந்து என்ன பண்ணார், அவர் விடுதலையாக்கி ஆமை சோத்திரம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கி போன கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கிறார்,
விடுதலையாக்கி இருக்கிறார். அதை தான் எரேமியா 39:18 நம்ம வாசிக்க கேட்டோம். உன்னை நிச்சயமாகவே என்ன பண்ணுவேன். ஏன் நிச்சயங்கிற ஒரு வார்த்தையை போடுகிறார்? சோத்திரம். ஏன் அப்படின்னா, ஏன் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லலாம்ல. சோத்திரம். விடுவிப்பேன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் விடுதலையை காணமே, இன்னும் விடுதலையை காணமேன்னு ஒரு அங்கலாய்ப்பு சோத்திரம் இஸ்ரவேலருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் விடுவிப்பேன், நிச்சயமாய் விடுவிப்பேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் உங்களை ஆண்டவர் இயேசு நிச்சயமாகவே விடுவிப்பார். அந்த விடுதலையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அழிவு உன் வாழ்க்கையிலே கடந்து வருவதில்லை. குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமை சோத்திரம் அழிவு என்ன பண்ணுகிறதில்லை, கடந்து வருகிறதில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், நீ என்னை நம்பினதுனால். நீ என்னை, அந்த ஒத்த வார்த்தை தாங்க, அந்த ஒத்த காரியம்தான் அவங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வந்து அந்த ஜீவன் அவங்களுக்கு கொள்ளை பொருளாய் கிடைக்கிறது. ஆமை சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்ம பாதிப்பை சந்திக்கிறோம். நம்முடைய தவறுகள் நிமித்தம் பாதிப்புகள் வரலாம், சத்ருவின் நிமித்தமாய் வரலாம், மனித சூழ்ச்சி நிமித்தமாய் வரலாம், இல்ல கர்த்தரை சோதிக்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமை சோத்திரம் விடுதலை ஆவதற்கு ஒரே ஒரு வழிதான், இரட்சகரை நம்புகிறதை அல்லாமல் வேறொரு வழி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்புகிற இடத்திற்கு நேராய் நாம் என்ன பண்ணணும், கடந்து போகணும். அப்படி கடந்து போனா எல்லா பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவார், விடுதலையாக்குவார். விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில மேன்மையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தந்து என்ன பண்ணுவார், நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம அவரை நம்புகிற ஒரு பகுதி, அவர் விடுதலையாக்குகிறார். ஆமென். இன்னொரு பகுதியை சொல்லி கடந்து போகிறேன். அவருடைய சித்தம் செய்து பழகணும். நம்முடைய வாழ்க்கையில யார் சித்தம் செஞ்சு பழகணும், அவருடைய சித்தத்தை செய்து பழகணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நேற்று ரோமர் 12:2 ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா படிங்க, நல்லா கவனிங்க. இந்த உலகத்திற்கு அதோடைய பொருள் என்ன, அதோடைய பொருள் என்ன? இந்த உலக மக்கள் போல நீங்க வாழாம, இந்த உலக மக்கள் வாழ்றாங்க சோதரன், அவர்களை போல நீங்க என்ன பண்ண வேண்டாம், வாழ வேண்டாம். ஆமே சோதரன். நீங்க இந்த பிரபஞ்சம்னா உலகம், அந்த ஒத்த வேஷம்னா அவர்களை போல நம்மளும் வாழ்கிறதுனால என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. அதனாலதான் அவர்கள் இந்த பூமியில சோத்திரம் தெய்வத்தை நம்பி இல்லை, மனிதர்களை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் முழுவதும் உலகமா இருக்கிறது. அதனால சோத்திரம் அவர்களை போல நீங்களும் நானே என்ன பண்ண வேண்டாம், வாழ வேண்டாம். அதனாலதான் ஒத்த வேஷம் தெரியாமல் அடுத்து சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது இது தேவனுக்கு நன்மையா, இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுடைய சித்தமா என்று அறிந்து அதை பகுத்து ஆராயத்தக்கதாய், பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். தேவ சித்தம் செஞ்சாதான் சோத்திரம் கர்த்தருடைய வருகையில நம்ம என்ன பண்ண முடியும், மறுரூபம் ஆக முடியும். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது. ஆமா, அவருடைய சித்தத்தை சோத்திரம் மரணத்துக்கு பின்னால அவரோடு இருக்க போறோம். அப்ப அவருக்கு பிரியமா இந்த பூமியில வாழாம எப்படி மரணத்துக்கு பின்னால அவரோடு கூட இருக்க முடியும்? அதனால தேவம் சித்தம் செய்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். அப்ப தேவ சித்தம் செய்யறதுனா என்ன அப்படின்னா சோத்திரம், நம்ம எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் தேவன் சொல்லி செய்கிறதா இருக்கணும். தேவன் சொல்லி, தேவன் எப்படி சொல்லுவாரு? தேவ சமூகத்துல காத்திருந்தால் தேவன் எந்த ரூபத்திலும் நம்மளோடு என்ன பண்ணுவார், பேசுவார். அவருடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனால மனித சித்தம் இருக்கிறது. சித்தம்னா ஒண்ணு இல்ல, பிரியம். சித்தம்னா ஆமா, நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்யறோம் பாத்தீங்களா. அடுத்து மனிதர்களுக்கு பிடிச்ச காரியங்களையும் செய்வோம், நமக்கு பிடிச்ச காரியங்களையும் செய்வோம், மனிதர்களுக்கு பிடிச்ச காரியங்களையும் செய்வோம். அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஆமை சோத்திரம். ஆனா இது ரெண்டையுமே நாம் செய்யக்கூடாது. தீமையை ஒரு நாள் செய்யக்கூடாது. ஒருவேளை நன்மை இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேவ சித்தம் செய்யணும். தேவனுக்கு எது பிரியம் என்று அறிந்து ஆமை சோத்திரம் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற இடத்திற்கு நேராய் கடந்து வருவோமானால்
மறுரூபமாக்கப்படுவோம் இரட்சகர் வரும் பொழுது. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். சுய சித்தத்தை செய்யும்படியாய் அல்ல, மனித சித்தத்தை செய்யும்படியாய் அல்ல, பிசாசுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அல்ல, தேவ சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு 2 பகுதியை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அவருடைய நாமத்தை நம்புவோமானால் நம்மளை அவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அது நோயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், சோத்திரம், பொருளாதாரத்தில் வருகிற நஷ்டங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் எதுவானாலும் அவருடைய திருநாமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார்? விடுதலையாக்கி காண்பிப்பார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில். ஆனா மரணத்துக்கு பின்பதாக மறுரூபமாகி இரட்சகரை சந்திக்கணும்னா இந்த பூமியில தேவ சித்தம் செய்யணும். இந்த பூமியில என்ன பண்ணணும்? தேவ சித்தம் செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணணும்? வாழணும். கர்த்தர் சொல்லாத காரியம் அது நல்லதா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பவுல் ஆசியா கண்டத்திற்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாய் கடந்து போக விரும்புகிறார். எங்க போக? ஆசியா கண்டத்திற்கு. நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்லது தானே, சோத்திரம், எல்லார் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆனா ஆவியானவர் தடை செய்கிறார். ஆவியானவர் தடை செய்கிறார். அதுக்கப்புறம் இது தேவனுக்கு சித்தம் இல்லை, எனக்கு சித்தம். ஆசியா கண்டத்தில் போய் சுவிசேஷம் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். அது எனக்கு பிரியமா இருக்கு, ஆனா அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அடுத்து தேவன் எங்க போகணுங்கிற ஒரு பாதையை காண்பிக்கிறார். சோத்திரம், இதுதான் தேவனுக்கு சித்தம்னு அந்த பாதையை மாற்றிக்கொண்டு பவுல் என்ன பண்ணுகிறார்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு நேராய் கடந்து போகிறார். இதை தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும். நம்ம செய்கிற அநேக நல்ல காரியம்தான், ஆனா அது தேவனுக்கு பிரியமான் மட்டும் கவனிங்க. தேவனுக்கு பிரியமில்லாததை நம்முடைய வாழ்க்கையில செய்வோமானால் அது ஒன்றும் பரலோகத்திலே வந்து நிற்காது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதனால தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். சோத்திரம். தேவன் சொல்லி செய்யணும். நமக்கு தோன்றதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? தோன்றுகிற காரியத்தை எல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய மனதில் வருது, நம்முடைய யோசனையில வருது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நல்ல காரியமா தான் இருக்கு, நல்ல யோசனையா தான் இருக்கு, அது எல்லாம் தேவ சித்தம் கிடையாது. தேவன் நமக்கு காரியங்களை என்ன பண்ணணும்? தெளிவாய் தீர்க்க தரிசனத்தின் மூலியமாய் வெளிப்படுத்தி கொடுக்கணும். சொப்பனங்கள் மூலியமாய், கர்த்தருடைய வார்த்தை வசனத்தின் மூலியமாய் வெளிப்படுத்தி கொடுக்கணும். ஊழியர்கள் நமக்கு அந்த பாதையை காண்பித்து கொடுக்கணும். அந்த பாதை தான் நமக்கு தேவ சித்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போவதற்கு எத்தனையோ பாதைகள் இருக்கு. துரிதமாய், வேகமாய், சீக்கிரமாய் என்ன பண்ணலாம்? போய் சேரலாம். ஆனா சோத்திரம், தேவ சித்தம் செங்கடலுக்கு முன்னால வந்து நிற்கணும். தேவ சித்தம் எரிகோவுக்கு முன்பதாய் வந்து நிற்கணும். தேவ சித்தம் யோர்தானுக்கு முன்னால வந்து நிற்கணும். தேவ சித்தம் 40 ஆண்டுகள் கழித்து தான் கானானுக்குள்ளே பயணிக்கணும். அல்லேலூயா. ஆமே. சோத்திரம். நமக்கு ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு போக முடியுமா? ஷார்ட் ரூட் இருக்கு, சீக்கிரமாய் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போக முடியாது. ஆமே. சோத்திரம். தேவன் நடத்துகிற பாதையை பாருங்க, வனாந்தரத்துல நடத்துறார். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள பாதையில கர்த்தர் நடத்துகிறார். தண்ணீர் இல்லாத இடங்களுக்கு நேராக என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். மாறாவின் கசந்த நீருக்கு நேராக என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். அந்த பாதையில தான் போகணும். அதுதான் தேவ சித்தம். அதே பாதையில நடத்திடுவாரா? இல்ல. மன்னா பொழியும், காடைகள் வரும், பனிர்கள், நீரு ஊற்றுகள் உள்ள இடங்களுக்கு நேராய் நடத்துவார். 70 பேரீச்ச மரங்கள் உள்ள இடங்களுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். யோர்தானை பிரிப்பார், செங்கடலை பிரிப்பார். ஆமை. சோத்திரம். எரிகோவை தகர்ப்பார், கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்துல நடத்தினாலும் சரி, கடலுக்குள்ள நடத்தினாலும் சரி, யோர்தான் நதிக்குள்ள நடத்தினாலும் சரி, எரிகோவுக்கு முன்பதாய் வைத்து அந்த பாதையில நடத்தினாலும் சரி, தேவன் நடத்துகிற பாதையில கடந்து போகிறோமா என்கிறது கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. தேவ சித்தம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த பகுதியில நம்ம பயணிக்காம எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, நீ ஆசியா கண்டம் முழுவதும் போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வந்தாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. நீ 1000 பேருக்கு நன்மை செய்தாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். தேவன் பரலோகத்துல 2 பாஷை தான். என்ன பாஷை? ஒன்னு சொல்ல போகிறார், அக்கிரமக்காரனேன்னு சொல்ல போகிறார். ஒன்னு என்னன்னு சொல்லுவாரு? அக்கிரமக்காரனேன்னு சொல்லுவார். இன்னொரு காரியம் என்ன சொல்லுவார்? உண்மை உத்தமம் உள்ளவனேன்னு சொல்ல போறார். 2 பாஷை தான் பரலோகத்துல கேட்கும். யார் போனாலும். சோத்திரம்.
மத்தேயு 7:21, 22, 23 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரனே, பிதாவின் சித்தம் செய்யாத யாரா இருந்தாலும் அவர்களை பரலோகத்தில் இந்த பாஷையின் சத்தத்தை கேட்பாங்க, அவர்கள் அக்கிரமக்காரர்கள். அவங்களுடைய நிலவரம் எங்க போய் முடியும் தெரியும். இன்னொரு பாஷை கேட்கும், உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட பிதாவின் வீட்டுக்குள் வாருங்கள் என்று சொல்லி ஆமே சோத்திரம் அழைக்கிற ஒரு பாஷை சத்தம் கேட்கும். சோத்திரம். அப்ப எந்த பாஷையின் சத்தத்தை நம்ம கேட்க போறோம்? பரலோகத்தில் போகும்போது தேவ சித்தம் செஞ்சா சோத்திரம் நம்மளை பிதாவின் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போவார். தேவ சித்தம் செய்யாமல் எவ்வளவுதான் இந்த பூமியில நீங்க நல்ல காரியத்தையே செஞ்சாலும் பரலோகம் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லும், அக்கிரமக்காரனே என்று சொல்லி. அதனால தேவ சித்தம் செஞ்சு பழகணும். அல்லேலூயா. அதனாலதான் சபை, அதனாலதான் ஊழியக்காரன், ஊழியக்காருடைய நடத்துதல் அதுதான் தேவ சித்தம் என்று ஆமே சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் பின்னே கடந்து போனான். அல்லேலூயா. சோத்திரம். தேவன் மோசையின் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை தேவ சித்தத்தின் பாதையில என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யணும்னா, ஊழியர் சொன்னா ஆலோசனைக்கு போனாலே தேவ சித்தம், உங்க யோசனைக்கு போனா அது தேவ சித்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அந்த ஊழியர்கள் வேத வசனத்தின்படியாய் நடத்துகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். ஒண்ணு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். ஆமே சோத்திரம். தீர்க்கதரிசிகள் மூலியமாய், சொப்பனங்கள் மூலியமாய், தரிசனங்கள் மூலியமாய், வார்த்தை வசனத்தின் மூலியமாக ஆமே சோத்திரம் வெளிப்படுத்தி கொடுக்கணும். அப்படிப்பட்ட பாதைக்கு நேரா என்ன பண்ணணும்? கடந்து போகணும். நமக்கு பிடிச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு என்ன பண்ணக்கூடாது? கடந்து போகக்கூடாது. தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள், பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னு விரும்புகிறவர்கள் இந்த அனுபவத்திற்குள்ள கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சபையை வைத்திருக்கிறார், அதுக்கு தான் ஊழியக்காரரை வைத்திருக்கிறார், அதற்கு தான் நடத்திப்புக்காரரை வைத்திருக்கிறார், அதற்கு தான் பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். தன் நோக்கப்படி காரியங்களை நடப்பிக்காதபடி தேவ சித்தம் செய்வதற்காக கர்த்தர் இந்த ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார். இந்த ஒழுங்குமுறைக்குள்ளே கடந்து போகும்போது நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா சுய சித்தம் தான். சோத்திரம். அன்னைக்கு பவுலுக்கு ஒரு பேதுருவை வைத்திருந்தார், பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் வைத்திருந்தார். அவங்களுடைய சொல் கேட்டு என்ன பண்ணாங்க? சோத்திரம். காரியங்களை பவுலும் அவனுக்கு கீழே இந்த பர்னபாவும் தீமேத்தியும் தீத்தும் ஆமை சோத்திரம் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற முடியாது என்ன பண்ணாங்க? கடந்து போனாங்க. அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லையா? தரிசனங்களை பார்க்கலையா? தேவ சத்தம் கேட்கலையா? எல்லாம் சரிதான். ஆனா கர்த்தர் சோத்திரம் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறாரே. அவங்க வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யணும்னா பேதுரு சொல்றதை கேட்டாகணும். யார் சொல்றதை கேட்கணும்? நீ கண்ட விட்டு கண்டம் பாய்ந்து முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 13 நிருபங்களை எழுதி கொடுத்தாலும் உனக்கு கர்த்தர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆமை சோத்திரம். நீ யாருக்கு கீழே நிக்கணும்? பேதுருவுக்கு கீழே நின்று அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் பேதுருவுக்கு சோத்திரம் பவுலுக்கு தேவ சித்தமாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை புரிந்து. தேவ சித்தம்னா என்னன்னே தெரியாது. சோத்திரம். இவங்களா ஜெபிச்சு எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போவாங்க, கேட்டா தேவ சித்தம் பாங்க. இவங்களா ஒரு ஊழியத்துக்கு போறாங்க, இவங்களா ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை யார் சொல்லி கொடுப்பா? தேவ சித்தத்தை யார் சொல்லி கொடுக்க முடியும்? உங்களுக்கென்று கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறாரோ அந்த ஊழியக்காரர் மூலியமாக தான் உங்களுக்கு தேவ சித்தத்தையே சொல்லி கொடுக்க முடியும். மோசைக்கு தான் வழியை காண்பிக்கிறார். மோசையின் வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? 40 ஆண்டுகள் பயணங்களை பயணித்து அவர்கள் கானான் தேசத்திற்கு, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நேராக கடந்து போகிறார்கள். வேறொரு வழியில என்ன முடியாது. இன்னைக்கு மேப், கூகுள் மேப் போடுற மாதிரி எல்லாம் என்ன முடியாது, போட்டு பரலோகம் போக முடியாது. நீங்க கூகுள் மேப்ல போடுங்க, பரலோகம் போடுங்க, வருதான்னு பார்ப்போம். சோத்திரம். பரலோகத்துக்கு மேப் வராது. பரலோகத்துக்கு மேப் பைபிள் தான். சோத்திரம். இந்த பைபிளை பிடிச்சு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மேப்பை பிடிச்சு நீங்க போவீங்கன்னா செத்த ஆண்டவர் கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவாரு? சோத்திரம். உண்மையும் உத்தமம் உள்ளவனே வா உள்ள அப்படின்றுவார். சோத்திரம். இல்ல சோத்திரம் அக்கிரமக்காரனேன்னு சொல்லிடுவார். எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோங்கிறதை சிந்திக்கணும். அதனால ஆண்டவர் நம்மளை நிச்சயமா இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கும்போது அவர் விடுதலை கொடுப்பார். ஆனா நித்திய ராஜ்யம் போகணும்னா தேவ சித்தம் செய்தால் மட்டும்தான். அந்த தேவ சித்தம் செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.